இப்போ இந்த காய்கறி இது வந்து பாவக்காய். இந்த பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் இந்த மாதிரி பழுப்புத்தன்மை, இந்த மாதிரி கொஞ்சம் பழுத்த மாதிரி வரும் பொழுது இது என்ன பண்ணும், அடுத்த நாள் என்ன பண்ணும், இது கெட்டுடும். அது என்ன பண்ணலான்னா, நம்ம என்ன பண்ணணும், அப்படியே இந்த மாதிரி பீஸாக போட்டு இதை வத்தல் பண்ணிட்டோம்னா, என்ன காயுமே, பாவக்காய் ஆகட்டும், இதுபோல் வெண்டைக்காய் ஆகட்டும், அந்த காய் கொஞ்சம் ஒரு மாதிரி அதை வாடின மாதிரி இருந்தாலே அடுத்த நாள் என்ன ஆகிடும், அது வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அரிஞ்சு அதை வத்தலாக காய வச்சிட்டோம்னா ஒரு வத்த குழம்பு, ஒரு புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, பாவக்காய் வத்த குழம்பு, அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மிகப்போத் அருள்மணி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன நம்ம சின்ன பதிவு அப்படின்னு கேட்டால், நம்ம பெரிய பெரிய கடைகள்லாம் தெரிஞ்சிக்காது, சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்காங்க நம்மள மாதிரி. இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு மளிகை பொருட்கள்லாம் வச்சு சிம்பிளான ஒரு ஸ்டோர் வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ அது மட்டும் ஒரு எதுவும், அதனால் ஒன்று மட்டும் வச்சுக்க முடியாது இல்லையா? அதனால் இந்த காய்கறிலாம் வச்சுருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழுப்பு நேரம் வந்தவுடனே அது என்ன பண்ணணும், கஸ்டமருக்கு இது நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் இந்த மாதிரி காய்கள் எல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம வெட்டி அதை நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம். புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு, பாவக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் வத்த குழம்பு, இந்த மாதிரி நம்ம வச்சு பயன்படுத்திக்கிறோம். ஓகே, பாய், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.